உண்டாவதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அன்புக்குரிய இறைமக்களே, இன்று நாம் பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகிறோம். இன்றைய திருவழிபாடு ஞானம் மற்றும் மதிமிக்க தேர்வு குறித்த சிந்தனைகளை நமக்கு முன்வைக்கிறது. முதல் வாசகத்தில் சாலமோன் அரசர் இறைவனிடம் செல்வத்தையோ அல்லது நீண்ட ஆயுளையோ கேட்காமல் நீதியோடு ஆட்சி செய்த தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்கின்றார். நற்செய்தியில் இயேசு விண்ணரசை நிலத்தில் மறைந்திருக்கும் புதையலுக்கும் விலை உயர்ந்த முத்துக்களுக்கும் ஒப்பிடுகிறார். அந்த புதையலை பெறுவதற்காக தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்க துணிந்த அந்த மனிதனைப் போல நாமும் இறைவார்த்தையையும் இறை ஆட்சியையும் நமது வாழ்வின் முதன்மையான செல்வமாக கருத அழைக்கப்படுகிறோம். உலக பொருட்கள் தரும் தற்காலிக மகிழ்ச்சியை விட இறைவனின் அன்பு தரும் நிலையான மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க தேவையான ஞானம் நிறைந்த வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மலர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மலர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சத்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாக கடவுளிடமிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே இறைவனோடு இணைந்து பயணம் செய்ய குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இதை முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்ற செய்தியானது நம் அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த திருப்பலியானது புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடலிலும் கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்புக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துகளாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போன், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருதகம், அருட்சகோரி மரி அந்தோன தொழுதுக்கு இறைவனின் நால்வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவற்றினுடைய வளர்ச்சிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். இமானுவேல் ஜோசப், இமானுவேல் மோதரிசை குடும்பத்தின் பெயரால்
இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் ரெனார்டோ டைட்டஸ் உடல்நலப் பெற வேண்டியும் திருப்பளிப்பு கொடுக்கின்றார்கள். முகையர் அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி அருள் தந்தை ஆண்டனி குரூஸ் ஜோசப் ராஜ் இவரது ஆண்மலை போற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். பெலரின் எமில் இவரது ஆண்மலை போற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரிய ஜோசப் இவரது 70வது பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காக திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள். சின்னப்பராஜ் இவரின் விண்ணக வாழ்வின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மலை போற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியதாஸ் ராணி இவரது ஆண்மலை போற்றிக்காக திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள். ரவி கில்பர்ட் இவரது விண்ணக வாழ்வின் 16ஆம் நாள் நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மலை போற்றிக்காக திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள். மரி ஹெலோதி இவரது 30வது பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ப்ராஸ்பர் என்கிற அறிவழகன் விண்ணக வாழ்வின் 16ஆம் நாள் நினைவு நாளாக இன்று அவரது ஆண்மலை போற்றிக்காக திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள். ஆரோக்கிய அம்மாள் இவரது விண்ணக வாழ்வின் 27ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மலை போற்றிக்காக திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள். ஆரோக்கிய மரி இவரது விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மலை போற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆண்டனி அம்மாள் இவரது 75வது பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஞானாதிக்கம் வேளாங்கண்ணி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். சுவைக்கின் அண்ணம்மாள் குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். அதே வேளையிலே இன்று தாய் திருச்சபையானது சுவைக்கின் அண்ணம்மாளுடைய அந்த விழாவை இன்று ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடவில்லை என்றாலும் இந்த நாளிலே சுவைக்கின் அண்ணம்மாள் இயேசுனுடைய தாத்தா பாட்டி அந்த நினைவு நாளை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாத்தா பாட்டி ஒவ்வொருவருக்காகவும் குறிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி ஒவ்வொருவருக்காகவும் இறைவன் அவள் ஒவ்வொருவருக்கும் உடல்நலத்தையும் உடல் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஒரு மகிழ்வான ஒரு வாழ்வையும் இறைவன் கொடுக்கும்படியாகும். அப்படி வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பம் துயரங்கள் நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி இறைவனது அன்பு இறைவனது மகிழ்ச்சி எப்பொழுதும் இந்த தாத்தா பாட்டிகளுக்கு கிடைக்கும்படியாக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவள் ஒவ்வொருடைய பேர பிள்ளைகள் உங்களது தாத்தா பாட்டிகளுக்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்து இறைவன் அவர்கள் வழியாக உங்களது வாழ்வை மேன்மைப்படுத்த ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாவல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்களின் புனிதமடைந்த நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமோனீர். இத்தண்ணீரையும் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருட்காவலையும் பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லா வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற விரிவென்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள தாழ்மையாக வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறை செய்வீராக. மேலும் தூய் ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லா வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு
தேவனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இளம் வயதில் அரசராக பொறுப்பேற்ற சாலமோனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். சாலமோன் உலக செல்வங்களை கேட்காமல் நன்மை தீமை எதுவென்று ஆய்ந்தறியும் ஞானத்தை கேட்கிறார். சாலமோனின் இந்த தாழ்மையான வேண்டுதலால் மகிழ்ந்த ஆண்டவர் அவருக்கு நிகரற்ற ஞானத்தை வழங்கியதை விவரிக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிப்படுப்போம். முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 5 மற்றும் 7 முதல் 12 முடிய. அந்நாள்களில் கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமேன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளை சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கின்றேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். 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 ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை
எத்துணை பற்றி கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். பல்லவி. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக கட்டளைகளை விரும்புகின்றேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். பல்லவி. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பல்லவி. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளிடம் அன்பு கூறுவதற்கும் அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாமே நன்மைக்கே நடக்கும் என்று புனித பவுல் உறுதி கூறுகிறார். நாம் அவருடைய மகனின் சாயலுக்கு ஏற்ப உருமாற்றப்பட வேண்டும் என்பதை கடவுளின் திட்டம் என்பதை இலக்கம் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். தன் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 28 தொடங்கி 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தன் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வசனங்கள் 44 முதல் 52 முடிய. இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சொலையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கோரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவளிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாள். சாலமோன் அவர் இறைவனிடம் கேட்டது: ஆண்டவரே, எனக்கு உமது ஞானத்தை மட்டும் கொடும். இந்த ஞானத்தினுடைய வலிமை, இந்த ஞானத்தினுடைய மகத்துவம் அல்லது ஞானத்தினுடைய பேறு எந்த அளவுக்கு உயர்ந்தது என்றால், அந்த முதல் அரசர் புத்தகம் 3, 4 மற்றும் அந்த 10ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை வாசித்தால் அந்த ஞானத்தினுடைய மகத்துவம், அந்த ஞானத்தினுடைய மேன்மை, அந்த ஞானம் மற்றும் நமக்குள் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அல்லது ஒரு பிள்ளையாக நாம் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோ வராது. அல்லது நாம் இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டக்கூடிய சமூகத்திலே பிளவுகள், பிணக்குகள் அல்லது உரசல்கள், எதிர்ப்புகள், எதிராளிகள், உளவாளிகள் எவையுமே இருக்காது. இப்படிப்பட்ட ஞானத்தை தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார், ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றார். ஞானம் என்றால் என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் என்ன? எவை நல்லது எவை தீயது பிரித்து பார்க்கக்கூடியது, அதான் பகுத்து பார்க்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இறைவன் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரியவராக இருக்கலாம், இளைஞராக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், அருட்சகர்களாக இருக்கலாம், துறவரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஞானத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது பிரச்சனையே வராது. அப்போ பார்க்கின்ற பொழுது இறைவன் சாலமோனை பார்த்து கேட்கின்றார்: சாலமோனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? அவர் தனது தந்தை தாவீதுக்கு பின்பாக அரசு பொறுப்பு ஏற்ற பொழுது சில அறிஞர்கள் அவருக்கு 12 வயது என்று குறிப்பிடுகின்றார்கள். சில அறிஞர்கள் அவருக்கு 18 முதல் 20 வயதுக்குள்ளாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் அவர் இறைவனிடம் இவ்வாறு சொல்லுகின்றார்: ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை. அப்போ சிறு பிள்ளை என்றால் அந்த 20 வயதுக்குள்ளாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அவர் அந்த அரசராக பணி பொறுப்பு ஏற்றப்படுது. அப்போ பார்க்கின்ற பொழுது இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கைமாறு கொடுக்கின்றார். உனக்கு என்ன வேணா கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது சாலமோன் என்ற அந்த சிறு பிள்ளை அல்லது இளைஞனாக கூட இருக்கலாம்,
அவர் இறைவனை நோக்கி வைக்கக்கூடிய வேண்டுதல், ஆண்டவரே நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இந்த சிறு குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஒரு 3, 4, 5 வயது உள்ள அந்த குழந்தைகளை பாருங்கள். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது ஆசிரியர் பெருமக்கள் வழி நடத்துவார்கள். உனது பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்க வேண்டும், நீ உணவு இப்படி தான் உண்ண வேண்டும், உனது உடைகள் இப்படி தான் இருக்க வேண்டும், நீ தலை சீவி இருக்க வேண்டும், முகத்தை கழுவ வேண்டும், காலை எழுந்து குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், எப்பொழுதும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்போ வீட்டிலே பெற்றோர்கள், பள்ளியிலே ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்போ பார்க்கின்ற பொழுது சாலமோன் அரசர் சொல்லுகின்ற, ஆண்டவரை நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. அந்த சிறு பிள்ளை என்ற வார்த்தையிலே தாழ்ச்சி அடங்கி இருக்கிறது. இறைவனுக்கு முன்பாக, அரசருக்கெல்லாம் அரசராகிய உமக்கு முன்பாக நான் ஒரு சாதாரண ஒரு பிள்ளை, செய்வதறியாத சிறு பிள்ளை. அப்போ பார்க்கின்ற பொழுது அந்த முதல் வார்த்தையை இறைவனுடைய இதயத்தை குளிர்வித்திருக்கும். ஏனென்றால் நான் லட்சக்கணக்கான இஸ்ராயல் மக்களுக்கெல்லாம் ஒரு அரசன், சின்ன வயசில் என்னை அரசராக அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கின்றேன். அப்போ நான் உயர்ந்தவன். அந்த ஆங்காரம், ஆணவம், கர்வம் அந்த சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய தாட்சி குணம் கொண்ட சாலமோனுக்கு இல்லை. இப்போ பார்க்கின்ற பொழுது நான் செய்வதறியாத சிறு பிள்ளை என்று இறைவனுக்கு முன்பாக அவர் சொன்ன பொழுதே இறைவன் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு குழந்தை, இப்படிப்பட்ட ஒரு அரசன் என் மக்களுக்கு தேவை. அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் உரிய விதத்திலே நீதி வழங்க வேண்டும். எனது தீர்ப்பு நியாயமான ஒரு தீர்ப்பாக இருக்க வேண்டும். அது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்ற விதத்திலே எனது தீர்ப்பு அமையக்கூடாது. எனவே இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் உரிய நீதியை வழங்க தேவையான ஞானத்தை ஆண்டவரை எனக்கு வழங்கும். அந்த இரண்டாவது பண்பு நிச்சயமாக ஆண்டவரை இன்னும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கும். அப்போ பார்க்கின்ற பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைந்து அவர் சொல்லுகின்றார், நீ உன் எதிரியின் உயிரை கேட்கல, அல்லது நீண்ட ஆயுள் கேட்கல, அல்லது ஆடம்பரமான வாழ்வு வாழ செல்வத்தை கேட்கல, எதையும் கேட்கல. 3 முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு என்ன கேட்பான் கடவுளை பார்த்து? ஆண்டவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் ஆண்டவரே, அல்லது எனக்கு முன்பாக எந்த எதிரியும் இருக்கக்கூடாது, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்து 3ஆவதாக நான் மகிழ்ச்சியாக வாழ செல்வங்கள் தேவை. அப்ப இறைவன் சாலமோனுக்கு சொல்லுகின்றான், உன் எதிரியினுடைய உயிரை நீ கேட்கல. ஏனென்றால் சாலமோன் அரசர் பதவியேற்ற பொழுது அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள். முதல் எதிரி யார் என்றால் குடும்பத்துக்குள்ளே அந்த முதல் எதிரி அதோனியா, அவருடைய சாலமோனுடைய அண்ணன் அதோனியா. அவன் சூழ்ச்சி செய்கிறான். இந்த சின்ன பையன் சாலமோன், நான் பெரியவன் இருக்கிறேன், மூத்தவன் இருக்கிறேன், என்னை அபிஷேகம் செய்யாமல் இந்த சின்ன பையனை போய் அபிஷேகம் செய்கின்றார்களே என்று சொல்லி என்ன செய்கின்றான்? மூத்த பையன், மூத்த அண்ணன் அதோனியா எப்படியாவது இவனை அகற்றிவிட வேண்டும் அல்லது கொலை செய்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கூட வீட்டுக்குள்ளே. அப்போ பார்க்கின்ற போது முதல் எதிரி இந்த அதோனியா, சாலமோன் அரசனுடைய அண்ணன். அடுத்ததாக பார்க்கின்ற போது யோவாப். இவன் யார் என்றால் தாவீது அரசராக இருந்த பொழுது அவருக்கு படைத்தளபதியாக இருந்து இறுதியிலே தாவீது அரசுக்கு எதிராக செயல்பட்டவன் இந்த படைத்தளபதி யோவாப். இவன் என்ன செய்கின்றான்? இந்த சாலமோனுடைய அண்ணன் அதோனியா அவரோடு சேர்ந்து கொண்டு இந்த சாலமோனுக்கு எதிராக அவன் கிளர்ச்சி செய்து கொண்டு இருக்கின்றான். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அபியதார். இவர் குருவானவர். இந்த ஆன்மீக வழியிலே பக்கபலமாக யாருக்கு துணை நிற்க வேண்டும்? சாலமோன் அரசனுக்கு துணை நிற்க வேண்டும். ஆனால் இந்த அபியதார் என்ற குரு என்ன செய்கின்றார்? சாலமோனுடைய அண்ணன் அதோனியா அவரோடு சேர்ந்து கொள்கின்றார். இறுதியாக சிமேயி. இவர் யார் என்றார்? அந்த சவுல் அரசனுடைய வழிமரபினர். தாவீது அரசராக இருந்த பொழுது தாவீதை அசிங்கமாக திட்டியவர், காதால் கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டியவர் இந்த சிமேயி. இவன் என்ன செய்கின்றான்? இப்பொழுது சாலமோனுடைய அண்ணனோடு கூட்டு சேர்ந்து இந்த சாலமோனுக்கு எதிராக இவன் கிளர்ச்சி செய்கின்றான். அப்போ பார்க்கின்ற பொழுது நாட்டுக்குள்ளே உள்நாட்டு போர், குடும்பத்துக்குள்ளே நிறைய பகைவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட பகைவர்கள் இருந்தாலும் இறைவன் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் ஏற்படுத்திதான் நம் கடவுள்.
அப்போ பார்க்கின்ற பொழுது நாத்தான் இறைவாக்கினர் சாலமோனுக்கு பக்கபலமாக இருந்தார். அடுத்ததாக சாலமோனுடைய தாய் பேஷபா, அவரும் பக்கபலமாக இருந்து நாத்தான் இறைவாக்கினர் என்னவெல்லாம் சொன்னாரோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து தன் மகனுக்கு பக்கபலமாக பேஷபா இருந்தார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சாதோக் என்ற குரு, அந்த அபியதார் என்ற குரு அதோனிக்கு ஆதரவாக இருந்தார், சாலமோனுக்கு எதிராக இருந்தார். ஆனால் இந்த சாதோக் என்ற குரு சாலமோனுக்கு பக்கபலமாக இருந்தார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது தாவீது அவர் அரசராக இருந்த பொழுது அவருக்கு நம்பிக்கைக்குரிய மெய்க்காவலர்கள், படைத்தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் சாலமோன் பக்கமாக இருந்தார்கள். அப்போ பார்க்கின்ற பொழுது சாலமோன் அரசர் அவர் பதவி ஏற்ற பொழுது உள்நாட்டு போர், குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட நிலையிலே தான் அவர் பதவி ஏற்ற பொழுது இறைவன் கேட்கின்ற உனக்கு என்ன வர வேணும்? சாலமோன் கேட்டு இருக்கலாம், என் அண்ணன் எனக்கு தொல்லையாக இருக்கிறான், அல்லது யோவோ படைத்தளபதி எனக்கு இன்னமும் தொல்லையாக இருக்கலாம், என் அப்பாவுக்கு தொல்லையாக இருந்தால் எனக்கும் தொல்லையாக இருந்து கொண்டு இருக்கின்றான், இந்த அபியத்தார், சிமேயி, இந்த எதிரிகள் அனைவரும் நீ அழித்து விட்டால் நான் நிம்மதியாக இருப்பேன். சாலமோன் கேட்டாரா? சாலமோன் கேட்கல. இதைத்தான் இறைவன் சுட்டி காட்டுகின்றார். சாலமோனே, உன் எதிரினுடைய உயிரை நீ கேட்கல, அல்லது உனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும், இந்த மக்களை ஆட்சி செய்ய வேண்டும், நீண்ட ஆயுள் நீ கேட்கல, அல்லது செல்வம் வேண்டும் என்று கேட்கல. இந்த மூன்றையும் கேட்காமல் நீ என்ன கேட்டாய்? ஞானத்தை கேட்டாய். அதுவும் எதற்காக? உனது சுயநலத்திற்காக அல்ல, இந்த லட்சக்கணக்கான மக்களை நல்லாட்சி செய்வதற்கும் நீதி வழங்குவதற்கும் அந்த ஞானத்தை கேட்டார். எனவே உனக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால், ஞானத்தை பெற்றவன் உனக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் இல்லை. அடுத்து உனக்கு பின்பாகவும் உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் பிறக்கப் போவதில்லை, வரப்போவதில்லை. உலகத்திலே நீ மட்டும்தான் ஞானத்தை பெற்ற தலை சிறந்த ஒரு மனிதனாக இருப்பார். அடுத்து இரண்டாவது வரம் கொடுக்கின்றார். அந்த மூன்றையும் நீ கேட்கல, பகைவருடைய உயிரை கேட்கல, நீண்ட ஆயுளை கேட்கல, செல்வத்தை கேட்கல. கேட்காத இந்த மூன்றையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன். என் கடவுள், நம் கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? ஒற்றை ஞானத்தை கேட்டார், அவர் கேட்காத எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் தான் நம் இறைவன். அப்போ சாலமோன் பெற்ற அந்த ஞானத்தினுடைய மகத்துவம் என்ன? சாலமோன் ஞானம் உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது, கடைசி வரைக்கும் நாம் இதை தான் பேசிக்கொண்டே இருப்போம். அப்படி என்னதான் உயர்ந்த ஒரு ஞானத்தை இறைவன் சாலமோனுக்கு கொடுத்தார்? அந்த சாலமோனை விட அவருக்கு முன்பாக யாரும் பிறந்ததில்லை, ஞானத்தோடு பிறக்கப் போவதும் இல்லை. அப்படி எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இறைவன் அவருக்கு கொடுத்தார் என்று பார்த்தால், 1 அரசராகமும் 4ஆம் அதிகாரம் அதிலே வாசிக்கின்ற பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 32வது வசனம், சுற்றிலும் இருந்த அனைத்து நாடுகளிலும் இருந்து அவரது புகழ் பரவியது. முதலிலே அவரது மொழி புலமை. அந்த மொழி புலமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று வாசித்தால், அவர் 3000 நீதிமொழிகளை உரைத்தார். இந்த நீதிமொழி புத்தகம் இருக்கிறது, அதிலே ஒரு சில நீதிமொழிகள் சாலமோன் கூறியது. அப்போ சொல்லுகின்றார், அவரது மொழி புலமை எப்படி என்றால் 3000 நீதிமொழிகளை அவர் உரைத்தார், மக்களுக்கு சொன்னார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், சமூகத்திலே ஒவ்வொரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், பணி செய்யக்கூடிய இடங்களில் எப்படி இருக்க வேண்டும், அவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார்? சாலமோன் அரசர். 3000 நீதிமொழிகள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 1005. இசைஞானமிக்கவர், இசைஞானமிக்க சாலமோன் அரசர் அவர் இயற்றிய பாடல்கள் 1005. அந்த பாடல்கள் அனைத்தும் பார்க்கின்ற பொழுது இறைவனை புகழ்ந்து பாடல்கள், இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்களை புகழ்ந்து பாடிய பாடல்கள், இயற்கையை ரசித்து புகழ்ந்து பாடிய. அப்போ சாலமோன் அரசர் இயற்கையை ரசித்த ஒரு நபராக இருக்கின்றார். அப்போ ஒவ்வொரு இயற்கையின் வழியாக இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை 1500 பாடல்களை இயற்றி
அவர் பாடியிருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சாலமோன் அரசர் எப்படிப்பட்டவர் என்றால் தாவரங்களை அறிந்தவர். இப்பொழுதுதான் எல்லாம் ஒரு கல்லூரிக்கு சென்று முனைவர் பட்டம் பெறுவதற்காக ஒவ்வொரு சப்ஜெக்டில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு அல்லது பயாலஜி என்று சொல்லி மற்றவற்றை எல்லாம் கல்லூரிக்கு சென்று அவர்கள் டாக்டரேட் பட்டம் பெறுகின்றார்கள். ஆனால் பட்டத்துக்கெல்லாம் பட்டம் பெற்றவர் யார் என்றால் சாலமோன் அரசர். அதனை வாசிக்கின்ற பொழுது லெபனானின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மர வகைகளை குறித்தும். அப்போ உலகத்திலே ஒரு மிகப்பெரிய தாவரம் எது என்றால் தேவதாரு மரம், கேதுரு மரம். மிகப்பெரிய உயரமான வளரக்கூடிய மரம், பல ஆண்டுகள் வாழக்கூடிய மரம். அந்த மரத்தினுடைய அமைப்பு, பண்புகள் அனைத்தையும் அறிந்தவர் யார் என்றால் சாலமோன் அரசர். அப்போ தேவதாரு கேதுரு மரத்தில் முதல் அந்த சுவரில் வளரக்கூடிய ஒட்டுணி ஈசோப்பு செடி அதுவரை அறிந்திருப்பவர் யார் என்றால் சாலமோன் அரசர். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரங்களை பற்றியும் குணத்தின் பற்றியும் பண்பை பற்றியும் அன்றே இறைமகன் இயேசு பிறப்பதற்கு முன்பே அறிந்திருந்தவர் யார் என்றால் சாலமோன் அரசர். அப்போ இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த ஞானம் ஒவ்வொரு தாவரத்தை பற்றியும் அறிந்திருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது விலங்குகளை பற்றியும் அவர் அறிந்திருக்கின்றார். நடப்பன, பரப்பன, ஊர்வன, நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார். அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினம், அது கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கலாம், அல்லது நிலத்தக்கூடிய உயிரினங்களாக இருக்கலாம், பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம், மிருகங்கள், ஒவ்வொரு உயிரினத்தை பற்றி அந்த உயிரினம் எப்படிப்பட்டது, அதனுடைய பண்புகள் என்ன, எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழும், அனைத்தையும் கற்று தேர்ந்தவர் யார் என்றால் சாலமோன் அரசர். அப்போ தாவரத்தை பற்றி, விலங்குகளை பற்றி, மொழியை பற்றி, இசையை பற்றி, இயற்கையை பற்றி இவ்வளவு அறிந்திருந்த சாலமோனை அவருடைய புகழ் அந்த இஸ்ராயல் நாட்டோடு முடங்கி விடுமா? முடங்கி விடாது. சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அவரை நாடி வந்தனர். அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர். அப்போ பார்க்கின்ற பொழுது எத்தனை ஞானத்தை கொண்ட சாலமோனுடைய புகழ் அந்த இஸ்ராயல் நாட்டோடு முடங்கி போகவில்லை. மாறாக அண்டை நாடுகள், அது எதிரி நாடாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்ராயல் இனத்தை சாராத புற இனத்து நாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து நாடுகளிலும் சாலமோனுடைய புகழ் பரவி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சாலமோனை நோக்கி வருகின்றார்கள். எதற்காக? தங்களுக்கு இருந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக, அல்லது தங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு சாலமோன் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள், கருத்துரைகள், இவற்றை பெறுவதற்காக சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பெரிய பெரிய ராஜாக்கள், சிறிய ராஜாக்கள், சாதாரண மனிதர் என்று சொல்லி அனைவரும் இஸ்ராயல் நாட்டை நோக்கி சாலமோனை நோக்கி வருகின்றார்கள். இப்போ நமக்கு புரிந்திருக்கும் சாலமோனுடைய ஞானம் எந்த அளவுக்கு உயர்ந்தது. இன்னும் ஒருபடி மேலே சென்றால் இறைமகன் இயேசு ஒரு அரசியை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தென்னாட்டு அரசு ஷேபா. அவர் என்ன செய்கின்றார்கள்? அவரது நாட்டிலே சாலமோனை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், அல்லது மற்ற நாட்டு அரசர்கள் இந்த சாலமோனை பற்றி அவர்கள் பேசியிருக்க வேண்டும். தென்னாட்டு அரசு ஷேபா அவர் என்ன செய்கின்றார்? அந்த சாலமோனை பார்க்க 2400 கிலோமீட்டர் குதிரையிலே பயணம் செய்து சாலமோனை சந்திக்கின்றார். வருகின்ற வழியிலே இந்த தென்னாட்டு அரசை எப்படி யோசித்து கொண்டு வருகிறார் என்றால் 10ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்திலே கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அப்போ அந்த தென்னாட்டு அரசை சாலமோனை எப்படி கேள்வி கேட்க வந்தார்? கடினமான கேள்விகள் கேட்டு அவரை சோதிக்க வேண்டும். உண்மையிலே இவருக்கு ஞானம் இருக்கிறதா? இந்த ஞானத்தை பற்றி அனைத்து நாட்டு அரசல் பேசிக்கொண்டு இருக்கின்றார்களே. எனவே கடினமான கேள்விகளை எல்லாம் தயா செய்து கொண்டு சாலமோனை சந்திக்க வந்தார். ஆனால் சாலமோன் என்ன செய்தார்? சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. அப்ப மிக மிக கடினமான வினாக்கள், கேள்விகளை எல்லாம் தயார் செய்து இந்த சாலமோனை சோதிக்க வந்த தென்னாட்டு அரசு ஷேபா கடினமான கேள்வி கேட்கின்றார். ஆனால் சாலமோன் அரசருக்கு அந்த கேள்விகள் கடினமாகவில்லை. ஏனென்றால் இவன் ஞானத்தினுடைய உச்சம்.
இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பு பொருட்களை பற்றி இவர் அனைத்தையும் கருத்து கூறக்கூடியவர், ஞானத்தை பெற்றிருக்கின்றார். அப்போ அந்த தென்னாட்டு அரசு ஷீபா கிட்ட கடினமான கேள்விகள் அனைத்தும் ஈஸியாக விரைவாக பதிலளித்து கொண்டே இருக்கின்றார், மெய் சிலிர்த்து போகின்றார். அப்போ அந்த தென்னாட்டு அரசு சொல்லுகின்றார், சாலமோனே, உன்னை பற்றி எனது நாட்டிலே உயர்வாக பேசினார்கள், ஆனால் நான் நேரடியாக வந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் உன்னை பற்றி கொஞ்சம் தான் சொன்னார்கள். ஆனால் நான் நேரடியாக வந்து பார்க்கின்ற பொழுது உமது ஞானம் மெய் சிலிர்த்து போகின்றது. அடுத்து அந்த தென்னாட்டு அரசு சாலமோனை எதற்காக புகழ்ந்தார் என்றால், அதனை வாசிக்கின்ற பொழுது 5வது வசனத்திலே, சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலர்கள் வரிசைகள், பணியாளர்களுடைய சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறும் திறமை, ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள். இந்த தென்னாட்டு அரசே அடுத்து வியந்து போகின்றார். சாலமோன் அரசனுடைய அரண்மனை, அவர் அரண்மனையிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் உடைகள் அவ்வளோ அழகா, நீட்டா, சுத்தபத்தமா. ஒரு நபர் எப்படிப்பட்டவர் என்பதை உடுத்துகின்ற உடையில கண்டுபிடித்து விடலாம். ஒரு நபருடைய வீடு எப்படிப்பட்டது என்பது அந்த வீட்டுக்கு முன்பாக நாம் கண்டுபிடித்தோம். வீடு முன்பாக சுத்தபத்தமாக இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும். அப்போ அந்த தென்னாட்டு அரசு என்ன செய்கின்றாங்க, பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அவருடைய உடைகள், அடுத்ததாக சாலமோனுடைய அந்த உணவு டேபிளில் இருக்கக்கூடிய உணவு வகைகள், அப்படி அந்த உணவுகள் எப்படி வைக்கப்பட்டு இருக்கிறது, அடுத்ததாக இறைவனுக்காக அவர் கட்டிய ஆலயம், செலுத்தக்கூடிய எரிபலி. அப்போ அந்த தென்னாட்டு அரசே அந்த சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போய் இறுதியாக சாலமோனை பார்த்து சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை, உம்முடைய மனைவி நற்பேறு பெற்றோர், எப்பொழுதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றோர், உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ராயேல் அரியணில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. கடைசியிலே இந்த தென்னாட்டு அரசு ஷீபா சாலமோனை பார்த்து சொன்ன அழகான ஒரு வார்த்தை, உனது மனைவி பேறு பெற்றவர், உனது பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீர் அவளுக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது அந்த ஞானம் நிறைந்த அறிவுரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு உமது பணியாளர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. உம்மை பார்த்து விட்டோம், சென்று விடுவோம். ஆனால் உமது பணியாளர்கள் பேறு பெற்றோர். அடுத்ததாக உமது நாட்டு மக்கள் பேறு பெற்றோர். இறைவன் கொடுத்த அந்த ஞானத்தை ஒவ்வொரு நாளும் உமது மக்களுக்கு அறிவுரையாக, ஒழுக்கமாக, கட்டுப்பாடுகள் நீ சொல்லுகின்ற பொழுது உமது மக்கள் பேறு பெற்றோர். உம்மை இந்த மக்களுக்கு கொடுத்த இறைவன் பேரை பெற்றோர். இறையேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகள், சாலமோனுடைய ஞானம் எப்படிப்பட்டது? அந்த சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை தான் இறைவன் நமக்கும் கொடுத்திருக்கின்றார். அந்த அளவு இல்லை என்றாலும் ஒவ்வொருடைய திறமைக்கு ஏற்ப இறைவன் கொடுத்திருக்கின்றார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கின்ற பொழுது, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவரது சாயலாக படைத்திருக்கின்றார். நமது சாயலாக மனிதனை படைப்போமாக. அப்ப தந்தை, மகன், தூய் ஆவியாருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம், இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார், அதை பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றார். எனவேதான் இந்த படைப்பு பொருட்கள் விலங்குகளை ஆண்டு நடத்துங்கள் என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். ஒரு மனிதன் தனக்கு கீழக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தையும் அவன் ஆண்டு நடத்த வேண்டும் என்றால் அந்த விலங்குகளை விட மனிதன் ஒரு படி மேலே இருக்க வேண்டும். ஒருவேளை மனிதன் விலங்குகளோடு இணையாக இருக்கக்கூடிய ஒரு அறிவை பெற்றிருந்தால் அந்த மனிதன் எப்படி விலங்குகளை அடக்கி ஆள முடியும்? சிங்கம் பெரியது, புலி பெரியது, மனிதனை விட வலிமை வாய்ந்தது. ஆனால் வலிமை வாய்ந்த அந்த விலங்குகளை எல்லாம் மனிதன் தன் ஞானத்தால் அடக்கி ஆள முடியும், தனக்கு கீழ் கொண்டு வர முடியும். எனவேதான் இறைவன் மிக அழகாக சொல்லி இருக்கிறது, இந்த படைப்பு பொருட்களை அடக்கி ஆளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ பார்க்கின்ற பொழுது இறைவன் தனது சாயலாக நம்மை படைத்து அதே ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அடுத்து இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பகுத்தறியக்கூடிய அறிவு. இந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டால், இந்த பறவைகளை எடுத்துக்கொண்டால் இந்த கூடுகளை கட்டும்.
நம்ம சின்ன வயசில் பார்த்த அதே கூடு தான் சிட்டுக்குருவிகள் மற்ற குருவிகள் அந்த தென்னை மரத்தில் பனை மரத்தில் கூடுகள் கட்டும். அதில் வித்தியாசம் பார்க்க முடியாது. நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது பார்த்த அதே கூடு இப்பொழுதும் பார்ப்போம். நமக்கு பின்பாக வரக்கூடிய 1000 ஆண்டுகள் கழித்து அந்த காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் அதே மரத்திலே அதே அளவு கூடு அதே இருக்கும். இந்த முயல்கள் வலைகளை தூண்டும், அதே மாற்றம் இருக்காது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன குழி தோண்டியது அதே போலதான் வம்சாவளி. ஆனால் மனிதனாகிய நாம் அப்படிப்பட்டவர் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலே இறைவன் கொடுத்த அந்த ஞானம் அறிவை பயன்படுத்தி கொண்டு நிறைய அறிவியல் கருவிகளை நாம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள்? நம்மை போல் பேண்ட் ஷர்ட் போட்டார்களா, அல்லது பனியன் எல்லாம் போட்டார்களா, அல்லது கடைக்கு சென்று அந்த முடியெல்லாம் வெட்டினார்கள்? இல்லையே. ஆனால் மாற்றம், பேண்ட் ஷர்ட் எல்லாம் உடைகளில் வித்தியாசம், தங்கக்கூடிய வீடுகள் வித்தியாசம். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைவன் இந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றார். ஆனால் விலங்குகளுக்கு அந்த ஒரே நிலை. குறிப்பாக அந்த திருப்பாடல் 32 அதில் வாசிக்கின்ற பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. கடிவாளும் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே. இந்த குதிரை என்ன செய்யும்? குதிரை கோவேறு கழுதை அந்த கண்ணை மூடிவிட்டு அந்த வார் போட்டு இழுத்தாதான் வரும், பின்னாடி வரும், இல்லை வராது. அப்போ திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், இறைவன் விலங்குகளை விட உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கான், பகுத்தறிவு கொடுத்திருக்கின்றார். விலங்குகளைப் போல இராதே, மாறாக இறைவனுடைய சாயல் என்பதை உணர்ந்து ஞானத்தை பயன்படுத்து. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை என்னிடம் ஞானம் இல்லை என்று நாம் உணர்ந்தோம் என்றார், அல்லது அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்குள் இல்லை என்றால், யாக்கோப்பு 1 அதிகாரம் அவர் இவ்வாறு குறிப்பிடுவார், உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். அந்த சாலமோன் கேட்டார், ஆண்டவரே ஞானத்தை கொடும். வாரி வாரி இறைத்தார், முகம் கோணாமல் இறைத்தார். அப்போ யாக்கோப்பு திருத்துதர் சொல்லுகின்றார், உனக்கு ஞானம் வேண்டும் என்றால் நீ யாரை கேட்க வேண்டும்? ஆண்டவரை கேள். ஆண்டவரை எனக்கு ஞானத்தை கொடும் என்று நீ ஐயப்பாடு என்று இறைவனை பார்த்து ஞானத்தை கேட்டால் அவர் ஞானத்தை வாரி கொடுப்பவர். அவர் கொடுக்கின்ற பொழுது முகம் கோணாது, சளைக்காமல் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். சாலமோனை விட எங்கு ஞானம் இருந்த இறைவன் இங்கே இருக்கின்றார், அந்த ஆலயத்தில் இருக்கின்றார். இறைமகனே சொல்லுங்க, சாலமோனை விட எங்கு நான் இருக்கின்றேன். சாலமோனுடைய ஞானத்தை புகழ்ந்து பாடினார் தென்னாட்டு அது செய்வா. உமது பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள், நாம் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக இறைமகன் இயேசுனுடைய ஞானம் நிறைந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் காதால் கேட்கின்றோமே. அந்த ஞானத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய இறைமகன் இயேசுனுடைய திரு உடலை, திரு இரத்தத்தை இந்த புனிதமான பீடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் பெறுகின்றோமே. அந்த ஞானத்தினுடைய உச்சமாக இயேசுவின் திரு உடலை என் கரங்களில் சுமந்து, நாவில் சுமந்து, இந்த உடலில் சுமக்கின்றேனே. இப்படிப்பட்ட பேரு யாரு கொடுக்க முடியும்? ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த தென்னாட்டு அரசு ஷேபா நம்மை நோக்கி கண்டனம் செய்வார். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க நான் வந்தேன், 2400 கிலோமீட்டர் தொலைவிலே மெய் சிலிர்த்து போனேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் சாலமோனின் அவரை விட உயர்ந்த இயேசுவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுனுடைய திரு உடலையை நீங்கள் கரங்களின், நாவில், உங்கள் உடலில் சுமக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றும் நீங்கள் அதை நீங்கள் உதாசீனப்படுத்துகின்ற பொழுது தென்னாட்டு அரசு என்னை நோக்கி கண்டனம் செய்வார், உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி கண்டனம் செய்வார். அந்த ஞானத்தினுடைய உச்சம் இறைமகன் இயேசு திரு உடலாக இரத்தமாக உங்களுக்கு கொடுக்க முன் வந்தார். அதை நீங்கள் பெற்றீர்களா? பயன்படுத்தீர்களா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா என்ற எச்சரிக்கை வழங்கக்கூடிய விண்ணக தந்தையிடம் நம் தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். தாம் முன்குறித்து வைத்தோரை அழைப்பவரும் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவரோக்கமான கடவுள் தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களையும் ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாலமோன் அரசனுக்கு நீர் அருளியது போலவே உலகாளும் தலைவர்களுக்கும் எம் இந்திய நாட்டை ஆட்சி செய்கின்றவர்களுக்கும் மக்களுக்கும் நீதி வழங்கவும் நன்மை தீமை குறித்து பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்துள்ள மறைப்பணியாளர்கள் மற்றும் துறவியர் அனைவரும் தம் அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்வை மேற்கொள்ளவும், மேலும் பல இளைஞர் இளம்பெண்கள் இறை அழைத்தலுக்கு செவிமடுத்து பணி வாழ்வில் சிறக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் எத்தகைய இடர்கள் நிறைந்த சூழலில் இருந்தாலும் இடுக்கண் நிறைந்த வாழ்வை மேற்கொண்டாலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையுடனும் துணிவுடனும் செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. நீதிமொழி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு.
ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஞானத்தை எமக்கு கொடும் என்று உம்மை நாடி வரக்கூடிய அந்த நற்பண்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைந்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உம்பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உம்பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இதழ்கள் விரிக்கும் நல் மலர் கூட்டம், எங்கும் இறைவன் இருப்பதை பறைசாற்றும். இதழ்கள் விரிக்கும் நல் மலர் கூட்டம், எங்கும் இறைவன் இருப்பதை பறைசாற்றும். என்றும் என்றும் என் இயேசு தெய்வம், நீ தங்கும் உள்ளம் இறைவன் எல்லாம். காணிக்கை பொருளாய் நான் மாறி, உன் காலடி வந்தேன் சரணடைந்தேன். காணிக்கை பொருளாய் நான் மாறி, உன் காலடி வந்தேன் சரணடைந்தேன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைந்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையை திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாழி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும்.
அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகின் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்தை இட்டு செல்விடவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி மீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாவல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை படைத்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்று கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றும் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பலியும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்புன்றென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விரலில் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் உண்டு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோம் பேராயும் பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் இந்த திரு அவை அன்று நிறைவு பெற செய்திருளும். காலை வேலையிலையும் புனிதமான ஆலயத்திலே குழும் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதித்திருளும்.
இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திரளும். குறிப்பாக சுவைக்கின் அன்னம்மாளுடைய இந்த நினைவு நாளை சிறப்பிக்கிற நாளிலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாத்தா பாட்டி, குறிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு தாத்தாவையும் ஒவ்வொரு பாட்டியும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய முகங்களிலே உண்மையான மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அளித்தருள்வீராக. உயிரை தேடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியொன்றில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர், இன்று நாங்கள் நினைவு கூறக்கூடிய புனிதர்கள் சுவைக்கின் அன்னம்மாள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பகிர்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி. இவர்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகவும் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தின் வழியாக சாலமோனுடைய ஞானத்தை தென்னாட்டு அரசு ஷேபா வியந்து பார்த்தார், புகழ்ந்தார். சாலமோனை விட ஞானத்தின் உச்சம் நான் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்களா? உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை உங்களால் பயன்படுத்த முடிகின்றதா? செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். பாவியாய் எனது அன்பை மறந்து நீ சென்றாலும், பாவியாய் எனது அன்பை மறந்து நீ சென்றாலும், பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். வேதனையால் வேதனையில் சோதனை துவண்டாலும், சோதனையால் வேதனையில் சோதனை துவண்டாலும், அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன். உன்னை அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உண்மை நீதி வாழ்விலே எதிர்ப்பு நீதம் வந்தாலும், உண்மை நீதி வாழ்விலே எதிர்ப்பு நீதம் வந்தாலும், உறுதி தந்து உன்னையே நான் உயர்த்திடுவேன். என்றும் உறுதி தந்து உன்னையே நான் உயர்த்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை பாவியாய் எனது அன்பை மறந்து நீ சென்றாலும், பாவியாய் எனது அன்பை மறந்து நீ சென்றாலும், பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.
எங்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர் ஆனதாலும் அவரது வாழ்வு மது பலிப்பீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை முதலிடத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவரது வழிவாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் உண்டு என்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார திருநாட்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித அல்போன்சா முட்டாபத்து கன்னி நினைவு நாள். 29ஆம் தேதி புதன்கிழமை புனிதர்கள் மார்த்தா, மரியா, லாசர் நினைவு நாள். 30ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பீட்டர் கிரிசோஸ் ஆயர் மறைவலன் நினைவு நாள். 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லோயோலா நகர் புனித இன்னாசியார் அருள் பணியால் நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 1 தேதி சனிக்கிழமை மாதத்தில் முதல் சனிக்கிழமை மற்றும் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி ஆயர் மறைவலன் நினைவு நாள். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த மோகன்தாஸ் கரம்சிங் காந்தி ராஜலக்ஷ்மி இவருடைய மகன் அருண்ராஜுக்கும் நமது பங்கை சார்ந்த ஆரோக்கியராஜ் என்கிற காமராயன் ஆன்மேரி உடைய மகள் விண்ணரசி திருமணம் செய்ய இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமை. இயேசுவில் பிரியமானவர்களை, ஏற்கனவே முன் அறிவித்தது போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மாலை நாம் நமது குடும்பத்திலே திவ்ய நற்கருணை பெருவிழாவை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு இமாக்குலேட் பள்ளியிலே மாலை திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலி முடிந்த பின்பு முதல் நிலை அந்த ஆலய வளாகத்திலே, அடுத்ததாக பவனியாக வந்து 2வது நிலை புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு முன்பாக, 3ஆவதாக நமது ஆலயத்துக்குள்ளாக. எனவே புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொரு நாளும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஞானத்தினாலும் ஆன்ம உணவினாலும் தனது உடலாலும் இரத்தத்தினாலும் இந்த திருப்பலி வழியாக நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். அவற்றிற்கெல்லாம் அந்த திவ்ய நற்கருணை பவனி வழியாக இறைவனுக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் நன்றி கூறும் விதமாக அனைவரும் இணைந்து அந்த நற்கருணை ஆண்டவரை பயபக்தியோடு நாம் அழைத்து வந்து அவருக்கு நமது நன்றி வெளிப்படுத்துவோம். இறுதியாக இன்று சுவைக்கின் அன்னம்மாளுடைய விழாவை சிறப்பிக்கின்றார்கள். இந்த நாளிலே நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாத்தா பாட்டி அப்படி ஒவ்வொருவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் கரகோலை எழுப்பி நமது நன்றியை தெரிவிப்போம், மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இதே சந்தோஷத்தை உங்களுடைய குடும்பத்திற்குடைய தாத்தா பாட்டிக்கு கொடுத்து அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏனென்றால் அந்த தாத்தா பாட்டி அந்த நிலை என்பது 2வது குழந்தை பருவம். அப்போ அந்த 2வது குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது சில குடும்பங்களிலே, அந்த பெரும்பாலும் குடும்பங்களிலே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஏனென்றால் உன்னால் பிரயோசனம் இல்லை, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நீ அப்படியே இரு. அந்த 2வது குழந்தை பருவத்திற்குரிய அந்த தாத்தா பாட்டி யாருக்காக தன்மை ஏங்கிக் கொண்டிருப்பார்கள்? பேரன் பேத்தி. என் பேரன் என்கிட்ட வந்து பேச மாட்டானா, என் பேத்தி என்கிட்ட வந்து அமர்ந்து கொண்டு என்கிட்ட பேசுறது அல்லது நான் என் பேரன் பேத்திக்கிட்ட பேச முடியாதா ஏங்கி கொண்டு இருப்பார்கள். ஏனென்றால் அந்த சின்ன குழந்தைகள் அவருடைய வயதுக்கு தகுந்த பிள்ளைகளோடு அவர்கள் பேசுவாங்க, உரையாடுவாங்க, விளையாடுவாங்க. அப்போ தாத்தா பாட்டி 2வது குழந்தை பருவம்
அப்போ அந்த 2வது குழந்தை பார்த்துட்டு தாத்தா பாட்டி யாரோடு பேச ஆசை தருமோ? பேரம்பேத்தி குடும்பத்தில் கூட. ஆனால் பேரம்பேத்திகள் தாத்தா பாட்டியோடு பேசுகின்றீர்களா? பேசாமேரே, எனக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை பேரம்பேத்திகள் உடைய தாத்தா பாட்டியோடைய முகம் நோக்குகின்ற பொழுது எத்தனை வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க? பேசாமேரு, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஹோம்ஒர்க் இல்லை. அந்த முகத்தை என்ன பார்த்துக்கிறீங்களா? தாத்தா பாட்டி முகத்தை, முகம் சோர்ந்து போயிடும். அது 2வது குழந்தை. இப்போ அவங்க ஆசை அதுதான். பெரியவர்களோடு பேசுவதை விட சின்ன குழந்தைங்க பேரம்பேத்திகளோடு அதான் பேச ஆசை உங்களுக்கு. ஆனால் பேரம்பேத்திங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ சும்மா இருக்கிற, பேசாம இரு. உன்னமேறிய நான் நினச்சேன். எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் பேச முடியாத தாத்தா பாட்டி கூட. இப்படி என்னதான் சாதிக்க போகிறோம்? அதை விட பிள்ளைகள் பேசாம இரு. அப்போ பிள்ளைகளும் அப்படி, பேர பிள்ளைகளும் அப்படி. அந்த 2ஆம் குழந்தை பருவத்தில் நம்ம எதை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு? நம்ம இதை விட வேறு என்ன கேட்குறாங்க அவங்க? என் பிள்ளைங்க என்கிட்ட பேசாதா, என் பேர பிள்ளைங்க பேசாதா? ஆனால் செத்த பிறகு பாருங்க, இன்னா அழுகை, இன்னா மேல சத்தம், இன்னா வான வேடிக்கைகள், என்ன விருந்து, பிரயோசனமே இல்லை. அவங்க உயிரோடு இருந்த பொழுது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒரு அன்பை கொடுத்துருப்பீங்களா? என்ன கேட்குறாங்க? ஒரு 5 நிமிஷம், பாட்டி எப்படிப்பா பாட்டி இருக்கிற, தாத்தா நல்லாக்கிறியா, பிள்ளைங்க அப்பா எப்படிங்கிற, அம்மா எப்படிங்கிற. எத்தனை குடும்பங்களிலே மகிழ்ச்சி இழந்த நிலை தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்க. எனவே தயவுசெய்து பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் போய் பூசை முடிஞ்சு போனவுடனே உங்களோட தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. தாத்தா பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. அப்பாவுக்கு அடுத்து அங்கே தான் புகலிடம் தாத்தா பாட்டி. அம்மா அப்பா அடிச்சா வச்சு எங்கே போவோம்? நேராக தாத்தா பாட்டிக்கிட்டு தான் போவோம், ஆறுதல் சொல்லுவார்கள். எனவே தயவு செய்து பேர பிள்ளைகள் அல்லது பேத்திகள் பூசை முடிஞ்சு நேராக போனோடனே உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட சாசனம் விழுங்க, காலில் விழுங்க. ஏனென்றால் அப்பா ஸ்தானத்தில். எனவே காலில் விழுந்து தாத்தா பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களுக்கு முகத்தில் கொஞ்சமாச்சும் மகிழ்ச்சி கொடுங்க. பேர பிள்ளைங்க பேத்திங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. இல்லை ஒரு வார்த்தை, தாத்தா நல்லாகிறியா, பாட்டி நல்லாகிறியா, சாப்பிட்டியா, சரி பாட்டி நான் ஹோம்ஒர்க் எழுத போகிறேன், சரி, முடிஞ்சு போச்சு. முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி வரும். எனவே இந்த நாளிலே பேரன் பேத்திகள் உடைய தாத்தா பாட்டிகளுக்கு ஜெபிங்கள். ஒருவேளை அவள் விண்ணகத்தில் இருந்தால் அவளுக்காக ஜெபியுங்க. அவளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மீண்டும் ஒரு முறை புனித பிரான்சிஸ் சவேரியா குடும்பத்திற்கு உடைய ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் இதோ பிள்ளைகளாகிய அனைவரும் உங்களை வாழ்த்துகின்றோம். இறைவன் உங்களுக்கு நல்ல உடலிடத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்குவாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கும் பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யாக்கோப்பு திருமுகம் 1 அதிகாரம் 5வது வசனம். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாக எல்லோருக்கும் கொடுப்பவர் என்ற இறை வசனத்தை சிந்தித்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி. வா
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. மரியே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.